நானும் திடல்ல வளர்ந்த மாணவன் தான். இந்த அபிஷியல் வெப்சைட்ல எங்கும் என்ன ஹார்ட் அட்டாக்கா? ஆமா. நான் இந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி தரித்திரத்தில் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். எனக்கு நீங்க தான் கொல்லி வைக்கணும்பா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் சொல்லி இருக்கிறார். காலை பிடிச்சு கெஞ்சி பாஜகவோடு கூட்டணிக்கு நீங்க வரலன்னா செத்துருவீங்கன்னு யாரும் மிரட்டினாங்களா அன்புமணிய? அந்த ரிசார்ட்டுக்கு சௌமியா கூட யார் யார் வந்தாங்கன்றதையும் சொல்லல. அவர் ஏன் சௌமியாவின் முடிவுக்கு சம்மதிச்சாருன்னு சொல்லல. அப்படியே ஸ்கிப் பண்ணி ஜிகே மணிட்ட பேசினதை சொல்றாரு. ராமதாஸ் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி வன்னியர் இளைஞர்களுக்கு, தப்பிச்சு ஓடி இருக்கணும், எங்களை நம்பாத, எங்கேயாவது போய் பொழைச்சிக்க, நான் உன்னைய கரை சேர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இவன் சேர்க்க விட மாட்டான். இந்திரகுமார் மணியை காட்டினா, ஏய் எடிட்டர், ஆனானப்பட்ட நியூஸ் 18 அம்பானியே நடுங்கி டிபேட்டை மாத்தும் போது நீ மாத்த ஏன் பவர் எனக்கே தெரியல. அவங்களே 6 மாசத்துக்கு ஒரு பாருங்க. நான் ஒரு யூடியூப் ஆங்கரு, நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆங்கரை வந்து டயத்தை காட்டி கரெக்டா இருந்துக்கன்னு மிரட்டானா. பொய்யா இருந்தாலும் ஒரு நம்புற மாதிரி வேணாமாடா. சரி, நான் கட் பண்ண சொன்னேன்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அடுத்த ரவுண்டு இவரை கட் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் தான் போனேன். எனக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆயிருச்சு, ஆத்தாவையும் என்னைய வழி அனுப்புங்க ப்ளீஸ். இதுல அறிவாளிங்க எப்படின்றீங்க? நான் போனது எப்ப? திங்கள் நைட்டு. இவங்க செவ்வாய்க்கிழமை நைட்டு கூகுள் மேப்பை போட்டு பார்த்துட்டு 23 நிமிஷம் காட்டுது. நீ எப்படி 20 நிமிஷத்துல போன? பொய் சொல்றியா? இப்ப இவனுக்கு நான் டிக்கெட்டை காட்டினேன். ஓடா வேலையை பார்த்துட்டு நீ சட்னி அரைக்கிறதா ஓ வேலை, எனக்கு 1000 வேலை இருக்கு. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அது என்ன மேட்ருன்னு முதல்ல பார்வையாளர்களுக்கு சொல்லிடணும். ஆமா ஆமா, நியூஸ் 18 விவாதம் நடந்து கொண்டிருந்த போது, அந்த விவாதத்தை முதல் சுற்றில் பேசும்போது அவ்வளவு விளக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, நம்ம நபர்களுக்காக. ஆமா, நிறைய பேர் கால் பண்ணி, தோழர் என்ன தோழர் கட் பண்ணிங்களா? ஓ, நீங்களும் நம்புறீங்க? அந்த அளவுக்கு இந்த மாதிரி சட்டையை போட்டுட்டு வந்து ஒருத்தர் மிரட்டுறான்னா அதை நம்புறதுக்கு இந்த தமிழ் சமூகத்துல சரி, மிரட்டணும் முடிவு பண்ணுவேன். ஆன் ஸ்கிரீன்லயே மிரட்டுவான். எனக்கு எதிர்த்தாப்புலயே டிவி இருக்கு. ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு இவர் பேசும்போதே சொல்லிட்டாரு, அடுத்த சுற்று நான் இருப்பனோ இல்லையோ அப்படின்னாரு. இப்போ ராஜ்மோகன் அவர்கள் டக்குனு திரும்பி பார்த்தாரு. ஏன்? ஆமா, அதுவுமே இருக்கு. அடுத்த ரவுண்டு செத்து போக அந்த அந்த ரியாக்ஷன்ல தான் அவர் திரும்பி பார்த்தாரு. சி, பிராக்டிக்கலா அடுத்த ரவுண்ட் நான் இருக்கிறது இல்லைங்க, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் டிபேட்டுக்கே உள்ள போனாப்ல. அந்த வீடியோவும் இருக்கு. அடுத்த சுற்று இன்னும் வளவலன்னு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு உடனே டயத்தை காட்டி எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு ஆங்கருக்கு போறதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, முதல் சுற்றுலேயே இவர் கிளம்புறாரு அப்படின்னு. அதனால நேரத்தை காட்டி, எதுக்காகனா கேமரா லைவ்லயே இருக்கும்போது எந்திரிச்சு போக மாட்டாங்க. இல்ல, அது ஆர்டர் எப்படி உட்கார்ந்து இருப்போம்னா, அதாவது உள்ள என்டர் ஆகும் போதே முதல்ல வன்னியரசு தோழர், அதுக்கப்புறம் இவர் ராஜ்மோகன், அதுக்கப்புறம் சுகுணாதிவார் தோழர், அதுக்கப்புறம் நான், எனக்கு அடுத்து அங்கிட்டு கோவை சத்யன். கோவை சத்யன் ஃப்ரேம் போனாதான் நான் எந்திரிச்சு போக முடியும். ஆமா, இவங்க யார் ஃப்ரேம்லயும் நான் நகரவே முடியாது, அது கஷ்டமா இருக்கும். ஆமா, அப்ப நீங்களும் ஃப்ரேம்ல இருக்கீங்க, நான் ஃப்ரேம்ல இருக்கேன். அதனாலதான் வாட்ச் காட்டினதை மாட்டிக்கிட்டீங்க. வாட்ச் காட்டினதுக்கு என்ன பேச்சு பேசுறாங்கல்ல, நான் வந்து எனக்கு டைம் ஆச்சு, நான் எந்திரிச்சு கிளம்பி இருந்தேன். ராஜ்மோகன் எழுந்து ஓடினார் இந்திரகுமார் அப்படின்னு இருப்பானுங்க. வரலாறுல அப்படி ஒண்ணு நடக்காது. டிபேட்ல எதிராளி பேசும்போது தண்ணி கூட குடிக்கிறாங்க, தவிக்கும், ஆனாலும் தண்ணி குடிக்கிறாங்க. எதுக்கு? நம்ம தாழ்த்து குடிப்போம், அவன் என்ன பண்ணுவான், தண்ணி குடித்து இந்திரகுமார் எதுக்குடா, எனக்கு நான் பட்னியாவே இருந்துக்கிறேன். அப்படி ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கிற சொல்ல அவரு கிளம்பி போனாரு. அத வந்து அடுத்த சரி, அதுல ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுத்தாரு. என்னண்டு, அடுத்த நாள் ஒரு வேளை அபிடவிட்ல அப்படி இருந்தது அப்படின்னா உடனடியா நாங்க அதை மாத்துவோம்னு. மாத்தியாச்சா? 4 நாள் ஆச்சு, இன்னும் மன்னிப்பு வரல. இந்திரகுமார்ட்ட கேட்ட கேள்வியில ஒரு லாஜிக்கான கேள்வி இருப்பது போல உணர்ந்தீங்க. அந்த கேள்விக்கு விளக்கத்தை நம்ம பேரலை சேனல் பேட்டியில மத்தூர் சத்யாவும் விளக்கை போட்டு விலக்கி கொடுத்திருக்கிறாரு. வாய்ப்பு இருக்கிறவங்க அங்க போய் பாருங்க. பெயருக்கு பின்னால் சாதி போட்டு பெரியார் படம் மட்டும் ரிலீஸ் பண்ணிச்சேன்னா கூமுட்ட அதை திறந்து பாரு, அந்த ஜாதி பேர் மேல இட்டு போட்டிருக்கோம். நாயக்கர்ங்கிறத நீக்குனதா படத்தினுடைய பெயரையே காட்டுறதுக்காக அப்படி போடுறது. அதனால அந்த பெயர் அப்படி இருந்தது. பெரியாருடைய விடுதலை பக்கம் வெப்சைட்லயே அது இருக்கே அப்படின்னு கேட்டா அது நினைவு பக்கம். விடுதலையில மட்டும் இல்ல, 1928க்கு முன்னாடி குடியரசு எதை எடுத்து பார்த்தாலும் நாயக்கர் இருந்திருக்கலாம். அப்படியே இருக்கக்கூடிய நினைவு பெட்டகத்தை அப்படியே எடுத்து போடுறோம்னா அப்படியே தான் இருக்கும்.
கலைஞர் தமிழ் வெல்லும் அப்படின்னு எழுதினாரு அப்படின்னா நீங்க தமிழ் வெல்லும் அப்படின்னு எழுதி போடுறது வேற. கலைஞருடைய தமிழ் வெல்லும்ங்கிறத நீங்க எடுத்து போடணும்னா அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான் எடுத்து போடணும். ராஜ்மோகன் முன்னாடி அதெல்லாம் போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனாலும் அவருக்கு வந்து அந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியாம இதை எடுத்துட்டு வரலாம்னு எடுத்துட்டு வராரு. வழக்கம் போல சங்கிகள் பேசக்கூடிய அதே டெம்ப்ளேட் தாவேக்காவும் சங்கிகளும் வேற வேற இல்லைன்றத நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது இன்னைக்கு புரிவாச்சு. அதுக்கு பிறகு சோசியல் மீடியால எடுத்துட்டு வந்து கிடுக்குப்பிடி கேள்வி, ஆதாரபூர்வமான கேள்வி, அடிமடியில் கை வைத்த கேள்வி. நீ ஒரு கை வைக்கிற எடு முதல்ல. நீ ஒரு ட்ரால் ஆர்மி வச்சிருக்கிறன்றதுனால உனக்கு இருக்கிறது பூரா ஃபேனுங்கிறதுனால மட்டுமே இது ஓட்டி அடைய முடியாது. அரசியல்ங்கிறது வேற தம்பி. இந்த அரசியல்ல தெளிவா பதிலாம் வந்துருச்சு. இப்ப விளக்கம் வந்துருச்சுல்ல. இந்த தற்கொலை தம்பிகளுக்கு இது புரியாது. ஓகே, விஷயம் தெரிஞ்ச திடல்லையே வளர்ந்த நபர்களுக்கு உண்மையிலே அது வந்து நான் வந்து யோசிச்சு இப்படி சொல்லணும் இல்ல, எனக்கு டபக்குன்னு வந்துருச்சு. நம்ம உட்கார்ந்து பேசும்போது டப்புன்னு வரும்ல, அந்த மாதிரி நான் திடல்லையே வளர்ந்த யாரு ராஜ்மோகன் திடல்ல வளர்ந்தாரா? நானும் திடல்ல வளர்ந்த மாணவன் தான். இந்த அபிஷியல் வெப்சைட்ல எங்கும் என்ன ஹார்ட் அட்டாக்கா? ஆமா, திடல்ல ரொம்ப வருஷமா ஆசிரியர் இருக்கிறாரு, பிரின்ஸ் தோழர் இருக்கிறாரு. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மதிவதனி தோழர் சொல்லலாம் நான் திடல்ல வளர்ந்தேன்னு, தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொல்லலாம் நான் திடல்ல வளர்ந்தேன்னு, தோழர் அமுதரசன் சொல்லலாம், தோழர் சித்திக் சொல்லலாம் அவங்க திடல்ல வளர்ந்தேன்னு சொல்லலாம். நம்ம பல பேர் சொல்லலாம். அப்படி நம்மளுக்கு திடலுக்கு என்ன சம்பந்தம்? நாங்களே அப்படி சொல்றது இல்ல. இல்ல உண்மையிலே எனக்கு திடலுக்கு சம்பந்தம் இல்லதான். நான் பெரியாரிய நம்ம வெவ்வேறு இடத்துல இருந்து திடல்ல வந்து சேர்ந்தோம் அவ்வளவுதான். அப்படி சொல்றது நான் திடலில் வளர்ந்தவன் இதெல்லாம் அடுக்குமா? போற ஃப்ளோல ஒரு பொய் அள்ளி போட்டு போறது. சரி, இந்த பொய்னா தான் வருது. அந்த இன்னைக்கு பல பொய்கள் அம்பலப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான வேணும் உனக்கு நான் இந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி தரித்திரத்தில் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். அன்புமணி. ஓ, யார் அந்த தம்பி? அன்புமணியா? ராமதாஸ் ஐயா தைலாவரம் தோட்டத்துல உட்கார்ந்துக்கிட்டு வீடியோ மீம்ஸா இறக்கி விட்டு விளையாட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு கண்டென்ட் பல தலைமுறைகள் நீடித்து மறந்துடக்கூடாதுன்னு எழுதி வேற வச்சிருக்கிறாரு. பக்கத்துல ஒருத்தர் பிரிண்ட் அவுட் வேற வச்சிருக்காரு. இவருக்கு பதிலாக இவர் ராமதாஸாக வேஷம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்ச நேரம் அழுக, அவர் வாசிக்க அவர் அதை நினைச்சு கேட்டு அப்படியே உன்கிட்ட நான் வந்து நிக்கணுமா அப்படி கேட்ட ஒரு குரல் இன்று கண்ணீரோடு வந்து இந்த ஊடகங்களை சந்திக்கிறது அப்படின்னு. ஆமா, உயிர் தெழுந்த இயேசு வானத்துக்கு போயிட்டார், ஆனா உயிர் தெழுந்த ராமதாஸ் பிரஸ்ஸுக்கு வந்துட்டாரு. அவரே தான் சொன்னார். ஆமா, அன்னைக்கே அந்த சூசன் செத்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாளே உயிர் தெழுந்துட்டாரு. அவர் பிராக்லஸ்னர் நினைச்சா அவர் அண்டர்டேக்கர் ஆயிட்டாரு. 7 வாரம் அவருக்கு வந்துட்டாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்ப நம்ம நகைப்புக்காக சொல்றோம், ஆனா உண்மையிலேயே ஐயா ராமதாஸ் அவர்கள் நகைப்புக்குரிய ஐயா சாரிங்கயா, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுங்கய்யா. ஆனா இதுக்கெல்லாம் விதை வந்து அன்புமணி தாங்கய்யா போட்டார். அதை ஒத்துக்கிறோம். முதல் முறையாக அந்த பாண்டிச்சேரியில நடந்த மீட்டிங் போது அன்புமணி ஐயா வந்து மது ஒழிப்புல தீவிரமான பற்றுடையவர் தான். அதனால எனக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படி மேடையில நடந்துகிட்டாருன்றது எங்க யாருக்குமே இப்ப மது ஒழிக்கணும்னு சொல்றவங்க அவங்க சுய வாழ்க்கையில ஒழிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதான் அதையும் கூட ஒழிப்புல சேர்த்துக்கலாம். அந்த பாட்டில மது ஒழிப்புன்ற கோரிக்கையா டாஸ்மாக் ஒழிப்பு மட்டும்தான். தனியார் விற்கிறத பத்தி அவங்க எந்த கோரிக்கையும் வைக்கிறது இல்லை. கரெக்ட் தான். ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசுனதை புரிஞ்சுக்கிறேன். அன்புமணி ஐயா அந்த மேடையில அப்படி நடந்திருக்க கூடாது, மைக்க தூக்கி போட்டாரு, காலை ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்தாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா வரும்னு கடவுளே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது இந்த பதட்டமான சிலர் வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அப்படியே என்னமாவது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இல்லைங்க, அது அந்த மேடையில தனக்கான ரியாக்ஷன் என்னன்னு தெரியாது. இப்ப சினிமால நீங்க ஒரு ஃப்ரேம் பாருங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு சிங்கிள் கேமரா ஃப்ரேம் இருக்கும். அத்தனை பேருடைய கையவும் பாருங்க. நடிக்க தெரிஞ்சவங்களுடைய கை வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். நடிக்க தெரியாதவங்களோட கை வந்து ஸ்டாச்சு அப்படின்னு இப்படி நிக்கிற மாதிரியே இருப்பாங்க. இது எதுக்காகனா அதை வந்து நடிப்புலயே வந்து கையை என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கே ஒரு கோச்சிங் சுந்தர்சி சொல்லியிருப்பாரு அந்த காலையில. அக்கால வச்சுதான் பேக்கரி வாங்கினாம்ல, அவருக்கு வந்து அவர் கையை வந்து என்ன பண்றது, அப்ப பல்லு விளக்கு நீ ஒரு கையில வேட்டி இழுத்துங்க அப்படி ஏதாவது சொல்லுவாங்கல்ல. அது போல ராமதாஸ் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்புமணி நம்ம இவர் வேற இருக்கிறாரு பேனாக்காரு, கையை என்ன பண்ற பேனா வச்சாடுவாரு.
இப்படி பலருக்கும் பல அது ஒரு டிசைன் இருக்கும். அன்புமணி ஐயா அவர்களுக்கு ஆல்ரெடி அன்னைக்கு ராமதாஸ் ஐயா பேசும்போது எங்க நம்ம பேரை சொல்லிடுவாரோன்ற ஒரு நடுக்கம் உடம்புல இருக்கு. அந்த நடுக்கத்தை தவிர்ப்பதற்காக கால் அதுவா ஆடுற மாதிரி வடிவேலு பில்டிங் ஸ்லாங்கு பேஸ்மெண்ட் வீக் மாதிரி கால் ஆட்டிக்கிட்டு இருந்தாரு. அது ஒன்றும் தவறு இல்லைங்கய்யா, நீங்க ஒரு பெரிய மனுஷன், இதை ஒரு தவறா எடுத்துருக்க தேவையில்லை. மைக் அவர் போட்டதுக்கு பின்னாடி அவர் ஏன் கோவப்பட்டிருக்கிறாருன்றதை நான் உணர்ந்துட்டேன். அதனால அதை நான் ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கட்சி விவகாரம் குறித்து வீட்டுல வாதம் நடந்துகிட்டு இருக்க போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜக்கை தூக்கி அவங்க அம்மாவை அடிக்க போயிருக்காரு. குமார் என்ன சிரிக்கிறீங்க? இல்லைங்க, இது வந்து என்ன அன்புமணி எப்படி என்ன ரியாக்ட் பண்றேன்னு தெரியாது. இல்ல அது உண்மையா பொய்யான்னு நம்மளுக்கு தெரியல, அது வேற. ஏங்க தன்னோட மனைவி பத்தி எப்படிங்க ஒரு கணவர், அதுவும் வந்து மணிவிழா கண்ட ஒரு கணவன் மனைவி ஏங்க பொதுவெளியில வந்து பொய் சொல்லணும்? அது அந்த எண்ணத்துல இருந்து தான் நானும் எப்படி யோசிச்சுக்கிட்டேன்னா, அந்த மைக்கை இப்படி போட்டாரு, அது பழையபடி எதுவும் தூக்கி போடுறது அந்த சென்ஸ் அவர் செல்ஃப் கான்சியஸ் வந்துட்டாரு. இது வீடு கிடையாது, ஐயாவை அடிச்சிடக்கூடாது, அதனால மைக்கு கையில இருந்தா ஐயா மேல போட்டுருவோமோன்ற பயத்துல கீழே போட்டு அது ஐயா எப்படி ரிசீவ் பண்ணிருப்பாரு? ஐயோ மைக்கு நல்ல வேலை டேபிள்ல போட்டாப்ல மண்டல, ஏன்னா வீட்டுல இது மாதிரி நடந்திருக்கிறாருன்னு சொல்லும்போது அடிச்சிருச்சு. ஆக்சுவலா இதை வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை வந்து குடும்ப சண்டையா மட்டும் தெரிகிற மாதிரி தெரியல. அவங்க வீட்டுக்குள்ள பொருட்களை தூக்கி அடிக்கிறது, ஒரு உயிருக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய சில வேலைகளும் நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. சரஸ்வதி அம்மாவுக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா இதை ராமதாஸ் ஐயாவே வெளியில வந்து சொல்றாரு அப்படின்றப்ப நாளைக்கு இப்ப இன்னைக்கு இதை பேசிட்டு போயிருக்கிறாரு, திரும்ப அன்புமணி ஐயா கோபத்தோட கிளம்பி போக கூடாது. நாளைக்கு இன்னும் கோபத்துல வந்து என் கோபத்திலே விஷம் வச்சா நாய் தின்னு செத்து போச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்ட்ரிக்டா, இது வந்து ட்ரோல் எல்லாம் கிடையாது, சீரியஸாவே. ஏன்னா ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் மிக்க ஒரு ராமதாஸ் ஐயா அவர்கள், அவங்களுடைய இணையர் அவர்களும் தொடர்ச்சியா எல்லா மேடைகள்லயும் பக்கத்துல வந்து இருந்து கட்சிக்காக அவருடைய அயராத உழைப்புக்கு கூடவே இருந்து பாதுகாப்பா இருக்கிறவங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை அன்புமணியால உருவாகுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் இருக்கிறப்ப அவங்களுக்கு உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகுது, அதுவும் அன்புமணியால உருவாகுறது அப்படின்னா சீரியஸா இதை நோட் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கிறது. நாளைக்கு எது ஒண்ணு நடந்தாலும் அதனுடைய சந்தேக கரைகள் அன்புமணி மீது விழுகும். இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க பல விஷயங்களை அவர் எடுத்து இயம்பி இருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் குறித்து அவர் சொன்ன அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் குறித்து வெளிப்படையா பேசணும். வாயை திறந்தா பொய்யா பேசுவான், வாழைப்பழம் மாதிரி பேசுவான் அப்படின்னு பொய்ன்னு டாப்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அப்படி யாருமே சொன்னது கிடையாது. ஆமாங்க, இப்ப அண்ணாமலையை கூட இப்படி கடுமையா இதை விட மோசமான வார்த்தைகள்ல எதிர்கட்சிகள்ல திட்டி பார்த்துருக்கிறோம், ஆடு அது இதுன்னு திட்டி. அன்புமணியை வந்து எந்த கட்சி தலைவருமே இவ்வளவு மோசமா திட்டி நான் பார்த்ததே இல்லை. அப்போ கட்சி தலைவர் என்பதையும் தாண்டி தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை சிம்பு, அதற்கு கொடுக்காதீங்க வம்பு அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் பெற்றெடுத்த பிள்ளை அது எனக்கு கொடுக்குது வம்பு. இங்க அவருக்கு ரிவர்ஸா நடக்குது. இவ்வளவு பொய் பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்றாரு, பாஜகவோடு கூட்டணி வேணாம் அப்படின்னு ராமதாஸ் ஐயா அவர்கள் முடிவெடுத்ததாகவும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய இணையர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆளுக்கு ஒரு காலை, இடது கால் யாரு வலது கால் யாருன்னு தெரியல, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கால் பிடிச்சி, அன்புமணி வலது இல்ல ரெண்டு பேருமே வலது, ஒரே கால் தான். அப்போ கால் இரண்டு காலையும் பிடித்து கொண்டுன்னு சொன்னாரு. சரி ஓகே, ஏதோ ரெண்டு பேரும் காலை பிடிச்சிருக்கிறாங்க, அழுது கதறி இருக்கிறாங்க. என்ன சொன்னதுன்னா, அது வரைக்கும் வந்து செய்தி அப்பா காலில் விழுகிறதுன்றது வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கிறது தான், கெஞ்சி இருக்கிறாங்க. ஒரு பெரிய மனுஷர் அதை வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது வரைக்கும் இருந்தா அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குமார், நானும் அதை புரிஞ்சுக்கிறேன். அடுத்த வரி சொல்றாரு, எனக்கு நீங்க தான் கொல்லி வைக்கணும்பா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் சொல்லி இருக்கிறார், காலை பிடிச்சு கெஞ்சி. எனக்கு இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, எனக்கு நீங்க தான் கொல்லி வைக்கணும், நம்ம பாஜக கூட்டணிக்கு போய் ஆகலைன்னா எனக்கு நீங்க தான் கொல்லி வைக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப கொல்லி வைக்கிறதுக்கு ரெண்டு சினாரியோ நடக்கணும், ஒன்னு சூசைடு, இன்னொன்னு மர்டர். இது ரெண்டுல ஏன்னா அவர் ஆரோக்கியமான மனிதரே. இன்னொன்னு ஏங்க, அன்புமணி ராமதாஸை விடுங்க, சௌமியா அன்புமணி அவர்கள் பெண்கள் மீதான பாலியல் ரீதியான அத்துமுறைகள் நடந்தாலோ, பெண்களை பாலியல் ரீதியாக புகைப்படங்கள் எடுத்து மிரட்டினாலோ நீ எதுக்கு சாகணும்? சோ எந்திரிச்சு நின்று சண்டை போடு. அது என் போட்டோ வெளியிட்ட நீ தாண்டா வெக்கப்படணும், நான் எப்படி அதுக்கு வெக்கப்படுவேன்னு பெண்களுக்கே தைரியம் சொல்லக்கூடிய வளர்ப்பை பெற்ற குடும்பம் அந்த குடும்பம். சூசைடு சஸ்பிஷன் ரிஜெக்டட். அப்ப த்ரெட்டன் எங்க இருந்திருக்கு? நீ செத்துருவ, உன்னைய கொன்றுவேன்னு ஒரு மிரட்டல் அன்புமணிக்கு வந்ததா? கேள்வி வருது. நாம சொல்லல,
அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய காலை பிடிச்சுக்கிட்டு கேட்டிருக்கிறாரு, நான் சாகிறத தவிர வேற வழி இல்லை, எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு நீங்க தான் வச்சாகணும்னு. பாஜகவோடு கூட்டணிக்கு நீங்க வரலைன்னா செத்துருவீங்கன்னு யாரும் மிரட்டினாங்களா அன்புமணிய? அன்புமணி மிக வெளிப்படையாக வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்கணும். இல்லைன்னா பாஜக இவர்கள் மீது, அன்புமணி அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை செய்ய முயற்சி செய்ததாங்கிற சந்தேகத்தை ராமதாஸ் அவர்கள் எழுப்புகிறார். ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி நினைச்சு கூட பார்க்க முடியல குமார். இது அம்மா மேல இவர் ஜக்க தூக்கி எறிகிறாரு, அது விரக்தி. அது விரக்தினால அம்மா மேல ஜக்க தூக்கி எறிகிறது அது செஞ்சிருக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து தொடர்ந்து அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருந்திருக்குது, ஒரு மிரட்டல் இருக்கு, ஒரு கையறு நிலையில இருந்துகிட்டே இருக்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து கொல்லப்படவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வருதுன்னா அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அந்த சந்தேகத்தை வலுப்படுத்தி எடுத்துட்டு போகுது. இதுல தலைவரா பதவியேற்று வச்சதுக்கு ராமதாஸ் புது கதை ஒண்ணு சொல்றாரு. ஆமா, அது என்ன கதை? அதாவது 2022 தலைவரா ஆகுறாரு அன்புமணி. ஆமா, இது நமக்கு தெரிஞ்சது. ஆமா. உடனே ஜி.கே. மணி மூத்த தலைவர், அவரை விரட்டி விட முடியாது, அதனால அவரை கௌரவ தலைவரா போட்டுட்டு இவரை தலைவரா போடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து செயல்படுங்க. இப்ப கலைஞர் இருக்கும்போது இவர் செயல் தலைவராக இருந்தது போல. இப்போ அப்படிதான் எல்லாரும் நினைச்சோம். இவர் சொல்ற கணக்கை பார்த்தா வேற ஒன்று நடந்திருக்கு போல. இதுக்குள்ள ஒரு மாமனார் மாமியார் கதை, அதாவது அந்த மாமியார் கதை இல்லை, நைட் 2 மணிக்கு தாட்டு வந்து கட்சியை கொண்டு போய் கலைச்சு விட்டாரு. அந்த மாதிரி இங்க மச்சனை ஒருத்தர் உள்ள வர்றாரு. இப்போ இவர் வந்து வீட்டுல இருந்து தப்பிச்சிருக்கிறாரு. எங்க இருந்து? தைலாபுரத்துல இருந்து தப்பிச்சு மகாபலிபுரத்துல ரெசார்ட் போட்டு தங்கி இருக்கிறாரு. அதையும் ராமதாஸ் அவர்களே சொல்றாரு. யாருக்குமே நான் சொல்லல, நான் தனியா கிளம்பி போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன், எனக்கு மனசு சரியில்லை. என்ன பண்ணிருப்பாரு? நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சிருப்பாரு. அது அதுக்கு அடுத்துதான். அப்பயும் பண்ணிருக்கலாம். ஆமா, நீச்சல் குளத்துல இறங்குறதுக்காக போயிருக்கலாம். போனா திடீர்னு சௌமியா உள்ள வந்துட்டாங்களாம். சௌமியா அவர்கள் கிளம்பி வந்து மாமா மாமான்னு தானே சொன்னாங்க. ஆமா, மாமா அப்படின்னு கூப்பிட்டு மண்டபம்லாம் பார்த்துட்டோம், புதன்கிழமை நல்லா இருக்கு, அடுத்த வாரம் புதன்கிழமை தலைவர் பதவியை மாத்திடுவோம், அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் பதவியேற்று வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப ராமதாஸ் வந்து அந்த இடத்துல அவர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்றத பத்தி சொல்லவே இல்லை. அந்த ரிசார்ட்டுக்கு சௌமியா கூட யார் யார் வந்தாங்கன்றதையும் சொல்லல. அவர் ஏன் சௌமியாவின் முடிவுக்கு சம்மதிச்சாருன்னு சொல்லல. அப்படியே ஸ்கிப் பண்ணி ஜி.கே. மணிட்ட பேசினத சொல்றாரு. மணியை கூப்பிட்டு சொன்னோம், ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்திற்கு இப்போ நம்ம நிறுவனத்துல இருந்து இப்போ என்னை அனுப்புறதா ஒரு முடிவு எடுக்கப்படுதுன்னு வைங்க, வேற வழி இல்லை, ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? நண்பர்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவேன், வீட்டில் வந்து இந்த முடிவை சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறது அப்படின்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? நெகோசியேட் பண்றதுக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் டைம் அப்படி யோசிப்பாங்க இல்லையா? இப்போ இவர் மச்சனன்ட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. அவங்க வந்து சாதகம் பார்த்துருக்குறாங்க. மாமா நீ இப்ப மாறாத, 1.5 மாசம் கழிச்சு மாறு, உனக்கு யோகம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து இவர் தலைவர்கிட்ட சொல்லி அப்போ 1.5 மாசம் தள்ளி வச்சுக்கிடுவோன்னு வச்சு அந்த 1.5 மாசம் கழிச்சு வந்ததுதான் அந்த மே மாசம் அறிவிப்பு. 2022 தலைவர் பொறுப்பை மாற்றி அறிவிச்சதெல்லாம் நடந்திருக்கு. அதுல வருத்தம் ராமதாசையா அவர்களுக்கு என்னன்னா, நான் பார்த்து வளர்த்து எடுத்துட்டு வந்திருந்து தலைவர் பதவியை ஜி.கே. மணி அவர்களுக்கு கொடுத்துருக்கிறேன். பகுத்தறிவு சிந்தனை உள்ள நபர் ஜி.கே. மணி. அவருக்கு ஜாதகம் ஜோசியம் நம்பிக்கை இல்லாத நபர். அப்படிப்பட்ட நபருக்கு தான் அந்த இடத்த கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்து வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய பியூனுக்கு கூட நோட்டீஸ் பீரியட்னு 1 மாசம் கொடுப்போம், 2 மாசம் கொடுப்போம். ஆனா நான் பார்த்து எடுத்துட்டு வந்து வளர்த்த பிள்ளை ஜி.கே. மணி, அதுக்கு இன்விடேஷன் இல்லாம நோட்டீஸ் பீரியட் இல்லாம ஒரே வாரத்துல அவரை தூக்கி எறிங்கன்னு அன்புமணி அவர்களுடைய மனைவி வந்து என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கு பிறகு 1.5 மாசம் கழிச்சு எனக்கு என்னமோ அந்த ஜோசியக்காரரு ராமதாஸ் ஐயாவே இருக்கும்னு தோணுது. இவரே வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுக்காம விட்டாருன்னா நீ பாட்டுக்கு வேற வேல்முருகன் கட்சிக்குள்ள போய் என்னை எடுத்து ஏதாவது பேசி ஈசி விட போறீங்க, அதனால நீங்க உள்ளே இருங்க. 30 வருஷமா ஜி.கே. மணியும் இவரும் சேர்ந்து இந்த கட்சியை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி இருக்கிறாங்க. ஆமா, இந்த பஞ்சாயத்து வரல, இவர் தலைவராகி இன்னும் 3 வருஷம் கூட ஆகல. ஆமா, இவர் வந்து கட்சியில வந்து யாருக்கும் பொறுப்பு கொடுக்க மாட்டேன், தன்னுடைய வாரிசுகளுக்கு அது இதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் தாண்டி கட்சி பொறுப்பையும் கொடுப்போம். அதை வேற சொல்றாரு. கேபினெட் போஸ்டிங்கு இவங்களுடைய கிளைமே பாமக தன்னை சாதி கடந்த கட்சியா நிறுவிக் கொள்வதற்கு ஒரே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா தலித் எழில்மலைய பொதுச் செயலாளரா ஒரு தலித்து தான் வரணும்னு அமைப்பு விதியும், தலித் எழில்மலைக்கு தான் நாங்க முதல்ல கேபினெட் பொறுப்பு கொடுத்தோம் அப்படின்ற அந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான். இப்ப இந்த ஒரு சொன்னதுக்கு பிறகுதான் தலித் எழில்மலை வரலாறு எடுத்து நம்ம தேடி பார்க்கும் பொழுது 1998
அப்ப வந்து சிதம்பரம் தொகுதி தனி தொகுதி. அந்த தொகுதியில தலித் எழில்மலை நின்று வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றவருக்கு ராமதாஸ் அவர்கள் அன்றைய வாஜ்பாய் அரசாங்கத்திடம் பேசி, கூட்டணி வாஜ்பாய் அரசாங்கத்திடம் பேசி என்ன முடிவு அறிவிக்கிறாருன்னா, ஒரு சீட்டு கேபினட் பொறுப்பு அல்லது அதற்கு நிகரான அந்தஸ்துல அப்ப யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இணையமைச்சராக சுகாதாரத்துறையில வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க தலித் எழில்மலை. இன்னைக்கு எழில்முருகன் இருக்கிற மாதிரி. ஆமா, எழில்முருகன் ஒரு இணையமைச்சர்ல அந்த மாதிரி ஒரு இணையமைச்சர் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அடுத்த 13 மாசத்துல ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. அதை பத்தி நம்ம வைகோ பேசுனது கூட சமீபத்துல நம்ம இணையதளத்துல பார்த்தோம். நான் வந்து அப்படி கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னேன். ஆனா ஐயா ராமதாஸ் வந்து உடனடியா ஒப்புக்கொண்டாரு. அம்மா நீங்க கொண்டாங்கம்மா பேப்பரை, நான் கையெழுத்து போட்டு தரேம்மா, நீங்க எப்பனாலும் அறிவிச்சுக்கங்கம்மா, வெள்ளை பேப்பரை கொண்டு வாங்கம்மான்னு ஒத்த காலில் யாரு ராமதாஸ் நின்னதாக வைகோ பதிவு பண்ணி இருக்கிறார். அது அன்புமணியா இருந்திருந்தாருன்னா அதை செஞ்சிருக்க மாட்டாரு. தலித் எழில்மலை தானே இருந்தாரு, அதனால ஆமா அவர் எங்க எம்பியே கிடையாதுன்னு இருப்பாரு. நீங்க எதுக்குமா எங்களை கேட்குறீங்க, அவர் எங்க எம்பியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப 99ல ரீஎலெக்ஷன் வருது, மறுபடியும் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல சிதம்பரம் தொகுதியில நின்று ஜெயிச்சவர் யாரு? தலித் எழில்மலை. திரும்ப அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆமா, அவர் மினிஸ்டர் வரைக்கும் இருந்தாருன்னா சீட்டு கொடுக்கல. 99ல சீட்டு கொடுக்கல. சமூக நீதி காவலர் ஐயா சீட்டு கொடுக்காதனால அவர் அங்கிருந்து விலகி அதிமுகல போய் சேர்ந்து 2001ல ரெங்கராஜன் குமாரமங்கலம் திருச்சியில இறந்து போனதுனால வந்த பை எலெக்ஷன்ல திரும்ப இவர் நின்று ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போறாரு. அம்மையார் ஜெயலலிதா அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இவர் வந்து தலித் எழில்மலையை வந்து கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கல. ஆமா, சீட்டு கொடுக்காம விரட்டி விட்டாங்க. அவர் வந்து ட்ரம்ப் கார்டு ஒண்ணு வச்சுக்கிட்டாரு. நான் வந்து முதல்ல எனக்கு கேபினெட் கிடைச்ச உடனே ஒரு தலித் ஒருத்தருக்கு கொடுக்குறேன். எத்தனை மாசம்? 13 மாசம். அதுக்கு மேல உனக்கு கிடையாது. எனக்கு அவமானமா இருக்கு. அதுக்கு பிறகு நடந்த கேபினெட். அதுக்கப்புறம் 2004ல திரும்ப வந்து வாய்ப்பு கிடைக்குது யூபிஏ அரசாங்கம். இப்ப ஆமா, இந்த அரசாங்கத்துல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கலைஞர் இங்க திமுக கூட்டணி தலைமை பாமக வெற்றி பெறுகிறது. அன்புமணி ராமதாஸுக்கு வந்து அந்த இடத்துல வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து பதவி கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்புமே வந்து வீட்டில் வந்து, அதாவது யோசிச்சு பாருங்க, சரஸ்வதி அம்மா தான் கெஞ்சி இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைக்கு பண்ணணும், நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சி இருக்கிறாங்க. அந்த அம்மா மேலதான் இவர் ஜக்க தூக்கி அடிச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க வந்து உங்களுடைய தவறுன்னு நீங்க நினைக்கிறத விட்டுட்டு சரஸ்வதி அம்மா செய்த தவறு அப்படின்னு நீங்க நினைச்சிருங்க ஐயா. அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க வேணான்னு நினைச்சு அன்புமணி அவர்களை ஒதுக்கி தான் வச்சிருக்கிறீங்க. எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இஸ் அன்ஃபிட் ஃபார் திஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு நீங்க தெளிவா தெரிஞ்சதுனாலதான் அவருக்கு அமைச்சரவை கொடுக்காம இருந்தீங்க, அவருக்கு தலைவர் பொறுப்பு கொடுக்காம இருந்தீங்க. நீங்க இன்னைக்கு சொன்ன எல்லா விஷயத்துல இருந்தும் பார்க்கும்போது அன்புமணி வேணவே வேணாம்டா, எனக்கு இது வேணவே வேணாம்டா அப்படின்னு திரும்ப சொல்லி இருக்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புற அழுத்தத்தால ஒரு கையறு நிலையில நீங்க இந்த முடிவு எடுத்துருக்கீங்க. யார் அழுத்தம் கொடுக்குறா? கட்சி பூரா அன்புமணி பின்னாடி தானே இருக்கு. யார் அழுத்தம் கொடுக்குறா? அன்புமணியை வீட்டுல அம்மாவே மனைவியா அழுத்தம் கொடுத்து தானே கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னப்பா என்னதான் இருந்தாலும் அவருக்கும் ஒரு அவர் வாங்கின பொட்டிகளே இன்னும் பத்திரமா இருக்கு. அது யார்கிட்ட இருக்குன்றதாப்பா பிரச்சனையே. சரஸ்வதி அம்மா பையனை விடுறதா வீட்டுக்காரரை விடுறதான்னு தெரியாம பாவம் தவிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதுல மகனான்னு வேற பஞ்சாயத்து. இப்ப இந்த கேபினெட் மீட்டிங்க்கு வந்து கேபினெட்ல வந்து அன்புமணி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு சொன்னப்ப எல்லா விதமான தன்னுடைய கொள்கைகளையும் விட்டுட்டாரு. ஆல்ரெடி அவர் விட்டுட்டாரு. பட் இருந்தாலும் அப்பயும் ஒரு அபிஷியலா விடுறாரு. பையனுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது நம்ம இவர் முதல்ல சொன்ன முழக்கண்ணா, என் குடும்பத்துல இருந்து யாரும் இந்த கட்சிக்கு வரமாட்டாங்கன்னது. போடு கையெழுத்துன்னு சொல்லி போட்டு அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாரு. காலங்கள் உருண்டு ஓடின. கட் பண்ணுங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு 35 வயதில் அன்புமணிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது. அந்த பதவியில் இதுல பல விஷயங்கள் இருக்கு. அதாவது அவர் இம்மெச்சூரா இருக்கிறாரு, அதனால அந்த பதவியை நான் கொடுத்தது தப்புன்னு அவர் சொல்லல. அந்த பதவியில் அவர் செய்த ஏதோ ஒன்று இன்னமும் அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் என் காலை பிடிச்சு கெஞ்சிற நிலைமைக்கு பாஜக கூட்டணியை நோக்கி வர்றதுக்கு கழுத்தில் கத்தின்றத வந்து ஒரு உதாரணமா சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே இருக்கு. நான் இதெல்லாம் வந்து சினிமால பார்த்தோம். அதாவது மணிரத்னம் படம் வந்து இந்த ஒரு பிரகாஷ்ராஜ் கேரக்டருக்காக செக்கச்சவந்த வானத்துல 50 பேர் அடிச்சுக்கிறோம், 4 பேர் பசங்க அடிச்சு, எனக்கு அது வந்து இந்த புராணங்கள்ல இதெல்லாம் ஓகே. ராமதாஸ் ஐயா குடும்பத்துல இது இப்படி நடந்துகிட்டு இருக்கு. சுத்தி மருமக ஒரு பக்கம், ஒய்ஃப் ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், மூத்த மகன் ஒரு பக்கம், இப்படி எல்லாருமா சேர்ந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி
அவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கி வர்றத வந்து நினைச்சு பார்த்தாலே பகீர்னு இருக்கு. ஆனா ராமதாஸுக்கு சொந்தமாக இன்றைக்கு பக்கத்துல யாருமே இல்லை அப்படின்றதுதான் reality. ஏன்னா இவருடைய மூத்த மகள் காந்திமதி, அவங்களுடைய 3வது மகன் வந்து முகுந்தன். அந்த முகுந்தனுக்கு தான் இவர் போஸ்டிங் கொடுக்குறாரு, இளைஞரணி பாட்டாளி இளைஞர் பேரவையினுடைய செயலாளரா பதவி கொடுக்குறாரு. இப்ப அவரு ரெசிக்னேஷன் லெட்டர் என்னன்னு, என்றும் என் குலதெய்வம் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். அதே நேரத்தில் என்னடா ஆனாலும் சுழிக்கிறான் அடுத்த வரியை பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். எனவே என்னுடைய தனிப்பட்ட சூழ்நிலையின் காரணமாக நான் இந்த அவரும் அலைனாயிட்டார் அன்புமணி பக்கம். இப்ப வேற வழியே இல்ல. அன்புமணி அவர்கள் வந்து வேற ஒரு லைன் எடுக்கிறாரு. இன்னும் பல குற்றச்சாட்டுகள் ராமதாஸ் ஐயா. ஆமாங்க, அன்புமணிக்கு டீல் பண்றது ஈஸி இல்லைங்க. முகுந்தானி பொறுமையாரு, நான் எம்பி ஆயிக்கிறேன், எம்எல்ஏ எலெக்ஷன் வரும், 6 சீட் 7 சீட் வாங்குவோம், நீ ஒரு சீட்ல 2 கன்று வைப்பாரு. இப்ப ராமதாஸ் ஐயாவுடைய கோரிக்கையே என்ன அதிகபட்சமா அவர் திரும்ப திரும்ப சொல்றது, நான் போயிட்டேன்னா அதுக்கு பிறகு தைலாபுரம் தோட்டம் உனக்கு தானே, அதுக்கு பிறகு பாமக உனக்கு தானே. அவரே சொல்றாரு, அந்த பக்கத்தில் இருக்கிற வாசிக்க வைக்கிறாரு. உண்மை உடைப்பு உடையார் அந்த ஏதோ வாசனெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டியதானே, கேட்டதுக்கு இது திருக்குறள் அப்படின்னாரு. வாசிக்க தெரிஞ்சவர் நல்லா வாசிச்சாலும் பரவாயில்ல, புரியவும் மாட்டேங்குது. அதுக்கு ஐயாவே வாசிச்சிருக்கலாம். சரி, அது ஒரு பக்கம். அவர் அதிலே டிக்ளேர் பண்றாரு, எனக்கு பிறகு நீங்க தான் எல்லாத்தையும் பண்ண போறீங்க, நான் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட தோத்துக்கிட்டா தான் என்ன அப்படிங்கிறாரு. திரும்ப திரும்ப அன்புமணி ராமதாஸ் தோற்று போகணும் தன்னிடம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கையறு நிலை ஏற்படும். அந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாரு. அதாவது இந்த சமூகத்துல அந்த குடும்பத்துல ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரியவர், அவருக்கு அவர் உயிரோடு இருக்கும் போதே பவர் சென்டரா அவர் இல்லை அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்கிட்ட வம்புழுக்கிறது, தெருவில் போகிற கோழி குண்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறவன், பம்பரை விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறவன் பம்பரத்தை பிடுங்கி வைக்கிறது, பந்து வந்தால் வீட்டில் கண்ணாடியில் படுத்துன்னு பிடுங்கி வைக்கிறது, இதெல்லாம் திரும்பி வந்து அந்த பயலுக்கு பூரா வந்து கெஞ்சணும், ஐயா ஐயா அந்த பந்தை கொடுங்கன்னு. வீட்டில் இருக்கக்கூடிய பெருசுகள் இந்த வேலையை பார்க்கும். எதுக்காகன்னா, நான் எவ்வளோ பெரிய பவரான ஆள் தெரியுமா, அந்த பவர் சென்டர் எங்கே வேலை பார்க்கும், தெருவில் விளாண்டுக்கிட்டு இருக்கவனோட 10 ரூபா ரப்பர் பந்தில் வேலை பார்க்கும். அந்த பந்தை நான் தாண்டா கொடுப்பேன். அவர் பையன் சொல்லுவேன், எப்பா அந்த பந்தை தூக்கி போடுப்பா, சின்ன பிள்ளைங்க விளாண்டுட்டு இருக்கேன், ஏய் நீ யாரா போடுறது, டே விடுறா நான் வாங்கி கொடுத்துட்றேன். அந்த நிலைமைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இல்ல, அந்த பக்த பிரகலாதன்னு ஒரு கதை வரும். அந்த கதையில வந்து திரைப்படம் தான் நினைக்கிறேன். அந்த படத்துல என்ன வரும் அப்படின்னா, இரண்யகசிபுன்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து, அந்த கேரக்டரோட பையன் வந்து பிரகலாதன். அந்த பிஞ்சு பிறந்ததுல இருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரே நஞ்சா இருக்கும். என்ன பண்ணும்னா, இவர் வந்து வேற ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இவர் வந்து இதெல்லாம் தெய்வமா, எனக்கு தெய்வம் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோன்னா அந்த பக்கம் அந்த பிள்ளை வேற பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த பக்கம் எவனா ராங் அட்வைஸ் இல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க போல. கடைசியில அப்பாவை கொள்றதுக்கு கடவுளை கூட்டிட்டு வந்து அப்பாவை போட்டுரும் அந்த குழந்தை. இதுதான் இரண்யகசிபு கதை. இதெல்லாம் உத்தமபுத்திர படம் பார்க்குற மாதிரி இருக்கு. பாஜக கூட்டணி வச்சு அங்கதான் போய் நிக்குது. அவரு ஒரு பரிதாபம் தூக்கி எதுக்கு அடிக்கிறாரு. ஆமா, இது எல்லாமே நினைச்சு பார்க்கும் போதே ஷாக்கிங்கா இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு இப்ப இவர் என்ன சொல்றாரு, அதிமுகவோட கூட்டணிக்கு போங்க, அது நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன், பாஜக கூட்டணிக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு அன்புமணின்னு சொல்றாரு. இப்பதான் அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில இருக்க, போய் சேர வேண்டியதானே, எதுக்கு இப்ப இந்த சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப என்னன்னா, ரப்பர் பந்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற பெரிய தாத்தா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவரு. நான் தான்டா அவன் சொல்லுவேன். கவுண்டமணி ஒரு படத்தை வந்து, ஏய் பிச்சைக்காரன் பாரு, ஏய் என்ன சோறு கேட்டியா, சோறு கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சரி ஓகே வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு நான் சொல்றேன் இல்ல போ, யோ இதைத்தானே அவங்க சொன்னாங்க, அவ சொல்லலாம், நான் தானே சொல்லுவேன். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொன்னா கழுத்து போடுறது, நான் தானே கழுத்து போடுவேன். பாஜக அதிமுக கூட்டணியில ஸ்டாலினிடம் நீ தோற்று போவதை விட என்னிடம் தோற்று போகலாம். இத்தனை வயசாகி அன்புமணி ராமதாஸ் தோத்து போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மனநிலை ஆபத்தான மனநிலை. நீங்க வளர்த்த கட்சி பாமக ஒப்படைச்சிட்டு ஓய்வெடுங்க. யாரு இப்ப கேட்டா பொதுவெளியில வந்து இவ்வளவு விஷயங்களை பேசி இதை வந்து விவாத பொருளாக்கி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேச வேண்டிய தேவையும் அவசியம் ராமதாஸ்க்கு எங்க இருந்து வந்தது? உங்களுக்கு பிறகு கட்சி அவர் தானே தெரியுதுல, விட்டுட்டு போக வேண்டியதானே. அவர் மைக்க தூக்கி போட்டதும் காலாட்டினதும் வாரிசுகளுக்கு மறுபடி சீட்டு கொடுக்கறதான்னு கேட்டதும் ஒரு நேரத்தினுடைய அந்த நேரத்தினுடைய ஒரு கோபம் முடிஞ்சு போச்சு. அதோட முடிச்சுட்டு அதுக்கு பழிவாங்க விதமா ஒரு அறிக்கையை விட்டுட்டு அவர் மேலதான் தலைவர் பொறுப்பே இல்லை, நான் தான் நிறுவனர்னு சொல்லிட்டீங்கல்ல, முடிஞ்சிருச்சுல, அதோட விட்டுட்டு போக வேண்டியதானே. திரும்ப அன்புமணி ராமதாஸ் போட்டு நோண்டிக்கிட்டு அவரை கட்சிக்குள்ளேயே இருக்க விடாம பண்றதுக்கு உண்டான வேலையெல்லாம் பாக்குறது, எல்லா மாவட்ட செயலாளர்களும் போன போட்டு அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து அன்புமணியை நீக்க போறேன்னு பேசுறது, அதை இவர் போன் போட்டு நீங்க எல்லாம் போகாதீங்கன்னு சொல்றது. கட்சியா இது? நம்மளுக்கு தேவையான நேரம் இப்ப இது வந்து சீசன் டைம்.
மாம்பழ சீசன் இல்ல, சீட்டு பேரம் பேசுற சீசனு. இந்த நேரத்துல வந்து பெட்டி வாங்குறதும், இந்த நேரத்துல தைலாவரத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்றதும், யார் யாரை கூப்பிட்டு பேசுறதும் ஒரு குரூஷியலான அவர்ஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு என்னமோ அஜித் படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி வியாழக்கிழமை வீடியோ எடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்போ பையனும் அறிக்கை வீடியோன்னு எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. பங்கனப்பள்ளியா செந்தூரமான சண்டைன்னா சாப்பிட்டு பாத்திர வேண்டியதான் ரெண்டையும். எனக்கு வேற ஆளுக்கு நீங்க வந்து நின்றுக்கிட்டு பொழுது போன நேரத்துல வந்து நின்று இதெல்லாம் தேவையா? ஆக இந்த பிரச்சனையை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு உண்டான வழியை செஞ்சு கொடுக்கறதுக்கு பாமக தான் வேலை பார்க்க போகுது. நீங்க திரும்ப வந்து நின்றுக்கிட்டு திமுக தலைவர்கிட்டயோ திமுக கூட்டணிக்கிட்டயோ இந்தியா அலைன்ஸ் கிட்டயோ எல்லாம் வரப்போறது இல்லை. நீங்க என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் அங்கதான் போய் நிக்க போறீங்க. இவர்கிட்ட அன்புமணிட்டே ஏதோ பிளான் இருக்கும் போல. என்ன பிளான் இருக்கு? பிஜேபியோட சேர்ந்து ராஜ்யசபா சீட்டு வாங்குறது. ராமதாசா அன்புமணியான்னு கேட்டா அன்புமணின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறோம்னா அது அந்த கட்சியோட. அதுக்காகலாம் அன்புமணிக்கு ஒரு பெரிய விஷன் இருக்கு, மிஷன் இருக்குன்னு எடுத்துட்டு வரக்கூடாது. பேசாம இருக்கணும். அது தனி வீடியோ. இருந்தாலும் அந்த கூஜாவை தூக்குனதுக்கு இருக்குல்ல, அது இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கு. இந்த கொலை முயற்சி அந்த விஷயத்தை விசாரிக்கணும். 2 தரப்புல அன்புமணி அவருடைய அம்மா பேர்ல போட்டது அப்படிங்கிறது ஒண்ணு, அன்புமணிக்கு உயிர் பயம் அப்படிங்கிறது ஒண்ணு. இது 2ம் விசாரணை வளையத்துக்குள் உட்படுத்தப்படணும். இது வந்து பாமகவை நீங்க அன்புமணி கிட்ட ஒப்படைச்சாலும் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு இது கண்டென்ட்டா தான் இருக்கும். காவல்துறையில வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு ஸ்கீம் இருக்கும். அதன் அடிப்படையில அன்புமணிக்கு எதிராக சாட்சியம் சொன்ன ராமதாஸ் அவர்களை உடனடியாக விட்னஸ் ப்ரொடெக்ஷன்ல சேர்த்து பாதுகாப்பு கொடுங்க. ஆமா, என்ன வேணாலும் நடக்குங்க. அவர் தான் கோமா வீட்டுக்கு போயிருக்கிறாரு, கட்சி பிரச்சனை பேசும்போதே கூஜாவை தூக்கி அடிக்கிறாரு. அதனால இட்ஸ் குவைட் ஷாக்கிங். ராமதாஸ் ஐயாவை நம்ம வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும். அதனால இது குறித்து தீவிர விசாரணையும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுக்கு அடுத்து இந்த கூட்டணிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, பாமகக்குள்ள என்னென்ன நடக்குது. முகுந்தன் இப்போ வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்பாவுடைய மாமா அன்புமணி அவர்களை கலங்கப்படுத்தி. சரி, இதுக்கு நடுவில் ஜி.கே. மணி பையனுக்கு இளைஞரணி தலைவரா பதவி போட்டாங்களே, அவர் என்ன ஆனாரு? அந்த லைக்கா சிஇஓ அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. அப்பா பையன் சண்டைக்குள்ள நம்ம என்ன வாழ்க்கையை விட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு அப்பா போய் சண்டை போடாதான். நான்லாம் எங்க அப்பாவுக்கு பயந்தவங்க. இன்னொரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட். குரு காடுவெட்டி குருவுக்கு வந்து எதுவுமே பண்ணலன்னு காடுவெட்டி குரு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்பெல்லாம் பாமகவை சார்ந்த நபர்கள் வந்து அப்படி எப்படா நீங்க சொல்லலாம், நாங்க எப்படி பாத்துக்கிட்டோம் தெரியுமான்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து நான் இந்த டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம், அங்க போவோம் இங்க போவோம்னு சொன்னேன்லாம் சொல்றாரு. இன்னைக்கு ராமதாஸ் வாக்குமூலம் கொடுக்குறாரு. கண்டுக்கவே இல்லை, குருவுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு அன்புமணின்னு இன்னைக்கு வெட்ட வெளியில போட்டு உடைக்கிறாரு. அப்ப காடுவெட்டி குரு வந்து அடிப்படையில் அரசியல்ல புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு நபர், அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா யாருக்காக அவர் செய்த பஞ்சமா பாதக வேலைகளையும் யாருக்காக செஞ்சார்? பாமக என்கிற கட்சிக்காகவும் வன்னியர் ஜனம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இந்த மக்களை, வேறு ஒரு மக்களை, தன்னுடைய சக கூட்டாளிகளாக பிறந்து வளர்ந்த மக்களை எதிரிகளாக சாதிய ரீதியான வன்முறையோடு அவர் அணுகியதற்கு யார் காரணம்? இவர்களுடைய சாதிய மனநிலை காரணம். யார் இதனுடைய அந்த பலனை பூராத்தையும் அறுவடை பண்ணது? ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ஐயா அவர்களோ அவர்களுடைய குடும்பத்தினரும் அந்த கட்சியும். ஆனா அவரு சாக கிடக்கும் போது எதுவுமே பண்ணலன்னு ராமதாஸ் ஐயா இன்னைக்கு அன்புமணி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்ப அந்த சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள், காடுவெட்டி குருவினுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் சிந்திக்கணும். நாளைக்கு இதுதான் உங்க நிலைமையும். நானால வந்து ஒரு பையன் பேசிட்டு போனான்ல, அவர் இன்னைக்கு ரியலைஸ் பண்றாப்ல இல்ல, அதே போல நீங்க எல்லாரும் ரியலைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து ராமதாஸ் உடனே யோகியமா சொல்லிட்டாரு, அன்புமணி தான் அயோக்கியத்தனமா இருக்கிறாரு. இந்த ஜாதியில இருந்து மீட்கணும்னு இவர் நினைக்கிறாருன்னு நீங்க சொல்றியா? மதத்துல கொண்டு போய் அடமானம் வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இவர் மதத்துல இருந்து விடுதலை பண்ணணும்னு நினைக்கிறாரா? ஜாதியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஜாதியும் மதமும் 2 பாம்பு, அது 2ம் இந்த புடிச்சுக்கிட்டு ஆட்டுது. 2 பேரும் 2 திசையில இருக்கிறாங்க. ஒருத்தர் சாதிய மனநிலையில இருக்கிறாரு, ஒருத்தர் மதவெறி மனநிலையில இருக்கிறாரு. 2யும் காப்பாத்துறது ரொம்ப. ஆனா இதுல வந்து பாமகவை கபலீகரம் பண்றேன்ற பேர்ல ராமதாஸ் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி வன்னியர் இளைஞர்களுக்கு, தப்பிச்சு ஓடி இருக்கா, எங்களை நம்பாத, எங்கேயாவது போய் பொழைச்சுக்க, நான் உன்னைய கரை சேர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இவன் சேர்க்க விட மாட்டான்னு சொன்னாலும் சரி, அல்லது நாங்க 2 பேரும் இப்படி அடிச்சு காட்டுவோம், நாளைக்கு சேர்ந்து காட்டுவோம், நாங்க மாறி மாறி டீல் பேச சொன்னாலும் சரி, அவங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது குடும்ப சண்டை. ஆமா, இது மக்களுக்காக கிடையாது. திமுகவிலையும் தான் வன்னியர் தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? அவங்களுக்கும் மக்கள் ஆதரவு இருக்குதான் செய்யுது. அப்போ இளைஞர்கள் வந்து அதுல சாய்ஸ் இருக்குல்ல, இங்க போய் அப்பா அம்மா சண்டையில நம்ம மண்டையை கொடுத்து நம்ம மண்டையில பூஜா விழுகிறதா? ஏன்னா சரஸ்வதி அம்மா விளையிட்டாங்க, பின்னாடி எவன் மண்டையில விழுந்துச்சுன்றத பத்தி ஐயாவுக்கு ஐ டோன்ட் கேர் அப்படின்றாரு. அது நீங்களா கூட இருக்கலாம். ஆமா, கவனமா. ஆமா, இருக்கலாம்ல, அவங்கதான். கவனமா இருங்க, தொட்டு பாருங்க, ரத்தம் தெரியும். நன்றி.